வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடிய அந்த தலைவர் இப்போது தனக்குத்தானே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்து அவருக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் விரைவில் நலம் பெற்று வருவது என்பது நம் அனைவருடைய எதிர்பார்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய மக்களுக்காக பாடுபட்ட அந்த தலைவருடைய வாழ்க்கையை, அதனுடைய விளைவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவருடைய நலனின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கண்ணாடி வழியாக தான், அந்த வழியாக தான். ஓகே. இல்லை, அது இந்த நேரத்தில் அது போற்றுதலுக்குரிய தோழர், தகைசால் தமிழர், சுதந்திர போராட்ட வீரர், இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இயற்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான சட்ட போராட்டங்களை, களப்போராட்டங்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த போராட்டங்களுக்காக, மக்களுக்காக அர்ப்பணித்தவர். ஏறத்தாழ 101 வயதை தொட்டிருக்கிற நமது அன்பு தோழர் நல்லகண்ணு அவர்கள் இப்பொழுது இயற்கையோடு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். தோழர் மீண்டு வர வேண்டும், நம்மோடு இணைந்து அவரும் பணியாற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மிக அற்புதமான மருத்துவ சிகிச்சையை தமிழகத்தினுடைய அரசு வழங்கியிருக்கிறது. தமிழகத்துடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே இந்த மருத்துவ குழுவை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவரது குடும்பத்தினர் பாசத்தோடு அவருக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். எனவே மருத்துவர்கள் மிக சீரியஸாக அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாமும் இறைவனை பிரார்த்திப்போம், தோழர் நம்மோடு மீண்டு வர வேண்டும் என்று.